தலையோட கனெக்ட் ஆனா எந்த அவயவம் எல்லாம் தலையோட கனெக்ட் ஆயிருக்கோ, தலைவனோட கனெக்ட் ஆயிருக்கோ, அது எல்லாம் வளரும். முதலாவது வளர்ச்சிக்கு தேவை தலையோடு இணைக்கப்பட வேண்டும். எல்லாம் சொல்லுங்க சார். தலை என்பது யாரை குறிக்கிறது? தலைவனை குறிக்கிறது. எல்லாம் சொல்லுங்க சொல்லுங்க. தலை என்பது தலைவன் என்ன பேர் சொல்லுங்க. தலைவன் என்ன அர்த்தம் சொல்லுங்க. தலை அவன். எப்படி தலைவன் என்ன சார் அர்த்தம்? தலை கூட்டல் அவன். என்னுடைய தலை அவன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் என்ன செய்யணும்னு எனக்காக சிந்திக்கிறவன் அவன். கைதட்டி. நீங்க சொல்றீங்க இல்ல இதுல தலைவன், இதுல தலையோடு இணைக்கப்பட்டிருப்பது என்பது தலைவனை குறிக்கவில்லை, கிறிஸ்துவை குறிக்கிறது என்று சொன்னா அதுவும் ரைட்டு. அதுக்கு நான் வரேன். ஒரு சரீர அவயம் கிறிஸ்துவோடு தான் இணைக்கப்பட்டிருக்கணும். ஆனா ஒரு சரீர அவயம் நேரடியா கிறிஸ்துவோடு இணைக்கப்பட முடியாது. அது எப்படி நீங்களா சொல்லலாம்? நான் வசனம் சொல்லுது. எந்த வசனம் சொல்லுது? அதே வசனம் சொல்லுது. எந்த வசனம் சொல்லுது? இப்ப வசனத்தை அடுத்த பெர்செப்ஷன்ல வாசிங்க. அதே வசனத்தை வாசிங்க. கணுக்களாலும் கட்டுகளாலும் உதவி பெற்று இணைக்கப்பட்டு. கைதட்டி கேட்கல? ஏய் ஏய், ஒரு சரீர அவயம் நேரா தலையோட இணைய முடியாது. இந்த விரல் இருக்கு பாத்தீங்களா? தலையோட இணைஞ்சிருக்கா இல்லையா? இணைஞ்சுதான் இருக்கு. இப்ப தலை சொல்லுது ஓட்டு கையை நீட்டு. நீட்டினேன். கையை எடுக்கிறேன். நீட்டு நீட்டுறேன். 5 விரல் நீட்டு, 4 விரல் மடக்கு. இப்ப எல்லாமே யாரோட இணைஞ்சிருக்கு? ஆனா நேரா தலையோட இணைஞ்சிருக்கு. இங்கதான் இணைஞ்சிருக்கணும். இங்க இருந்தானு தொங்கணும். இங்க தொங்கல. இது இங்கதான் இருக்கு. ஆனா தலையோட இணைஞ்சிருக்கு. எப்படி? கணுக்களாலும் கட்டுகளாலும் உதவி பெற்று இணைக்கப்பட்டு. ஒரு தலைவனின் உதவி இல்லாமல், ஒரு ஐக்கியத்தின் உதவி இல்லாமல் நீ தலையோடு இணைய